பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகஸ்ர சாக்கோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். ஆழ்வார்கள் எல்லாருமே திவதேசங்களை கொண்டாடுகிறார்கள். பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் ஈராக எல்லா ஆழ்வார்களும் திவ்யதேசங்கள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நின்ற திருக்கோலத்திலும் கிடந்த திருக்கோலத்திலும் அமர்ந்த திருக்கோலத்திலும் நடந்த திருக்கோலத்திலும் நின்னான், இருந்தான், கிடந்தான், இருந்தான் அப்படின்னு பல ஸ்திதிகளிலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். இருக்கக்கூடிய உகந்து அருளின நிலங்கள் அப்படின்னு அதற்கு பேர். எம்பெருமான் ஒரு இடத்துல வாசஸ்தானமாகத்தான் விரும்புகிறான். பர்வதத்தில் இருந்தாலுமே கூட அவன் அர்ச்சா திருமேனி, ஏன்னா பர்வதத்தை போய் நிச்சயம் செய்ய முடியாது, நம்ம போய் சேவிச்சுட்டு வந்தா சொல்ல முடியாது. இங்க பர்வதம்ங்கிறது இருக்கும் இல்லையா, ஆனா இங்க இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம்ங்கிறது ரொம்ப எளிமையான இடங்கள். பகவான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடங்கள், அதுக்குதான் தேசங்கள் அப்படின்னு சொல்றதில்ல, திவ்ய தேசங்கள் அப்படின்னு பேரு. திவ்யமான தேசங்கள். ஏன் திவ்யம்? பகவானே அங்கு எழுந்தருள் இருக்கின்றபடினாலே அந்த இடத்துல கோயில் கொண்டு பெருமாள் எழுந்தருள் இருக்காரோ இல்லையோ. பகவான் ஒரு இடத்தை தான் முடிவு பண்ணி இந்த இடத்திலே இந்த தேசத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் விரும்பி அங்க வந்து எழுந்தருள் இருக்கார். அவர் மட்டும் எழுந்தருள் இருந்தில்லை, அதை காட்டிலும் அவர் திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாபரணங்கள், அவர்கள் தானே ஆழ்வார்களா கீழே வந்தான்னு கீழே சொன்னேன். அப்ப அந்த ஆழ்வார்களை கொண்டு அந்த பெருமாளை பாசுரம் பாட வச்சுடுறார். பெருமாளைன்னு சொல்லுவதை காட்டிலும் அந்த திவ்ய தேசத்தை, ஏன்னா அந்த திவ்ய தேசத்துக்கு தான் இங்க பிராதானியம். பகவானுக்கு பிராதானியம், திவ்ய தேசத்துக்கும் பிராதானியம். திவ்ய தேசங்கள் அப்படின்னு தான் பொதுவா சொல்றமே தவிர திவ்யமான எம்பெருமான்கள் அப்படின்னு சொல்றதில்லை. அந்த எம்பெருமானை கொண்டுதான் அந்த தேசத்துக்கே பிராதானியம். ஆனாலும் அந்த திவ்ய தேசத்தைத்தானே கொண்டாடுகிறார்கள். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம், சூழல், இதெல்லாம் சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் அந்த பெருமான் இருக்கக்கூடிய ஸ்திதியை சொல்லுவார்கள். அவன் காண்பிக்கக்கூடிய குணம், அது கல்யாண குணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அத்தை சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த 10 பாசுரங்கள்லாம் ஆறாறு சேவிக்கிறீர்களோ இன்னும் பலம் கிட்டும். ஏன்னா ஒரு பலத்தை சொன்னா தான் எல்லாருக்குமே அதுல ஒரு இஷ்டம் ஏற்படுகிறது. அது காமியம்னு இல்லை, பகவானை சேவிக்கிறோம். பகவானை சேவிப்பதன் மூலமாக செய்விட்டவர்கள் பொதுவாக அந்த காமியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வது கிடையாது. ஆனா அதையும் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கே கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் எம்பெருமான் சரம ஸ்லோகத்திலையும் சொல்லி போந்தது. அப்படின்னு பார்த்தா அந்த திவதேசங்களுக்கு அத்தனை ஏற்றம் உண்டு. அப்படி பார்க்கறச்ச பல திவதேசங்கள், 106 திவதேசங்கள் இந்த நில உலகிலே நம்மாலே கண்கொண்டு சேவிக்கும்படியாக ஒரு அர்ச்சா திருமேனியை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அதுல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாட்டு பாடிட்டாங்க. அதெல்லாம் தான் 4000 திவ்ய பிரபந்தங்கள்னு 4000 பாசுரங்கள். 4000னா 4000னு சரியா கணக்குன்னு சொல்ல முடியாது இல்லையோ. அப்ப அந்த பாசுரங்கள் எல்லாம் திவதேசங்களை கொண்டு அப்படியே பாசுரங்கள் பாடிட்டாங்க. நம்மாழ்வார் திருவாய்மொழி அப்படின்னு பாசுரம் 1102 பாசுரங்களை பாடிட்டார். அதுல ஒரு திவதேசம், ஆச்சரியமான திவதேசம், நிறைய ஐதீகங்கள் உண்டு. நம்ம திவதேசங்களை சேவிப்பதை காட்டிலும் திவதேசத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை காண்பதிலும் அதுக்கு மேல பார்த்தோம்னா பூர்வாச்சாரியர்கள் அங்கங்க ஒரு அப்படி ஒரு கிறிஸ்பா ஒரு மெசேஜ் நமக்காக வரும். அந்த மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல பொதுவாகவே பூர்வாச்சாரியர்கள்னா அவர்கள் ரொம்ப ஞானம் படைத்தவர்கள், நிறைய ஆச்சார அனுஷ்டான சீலர்களாக இருப்பவர்கள் நிச்சயமா உண்டு. ஆனா அவர்கள் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் இருக்கு பாருங்க, பரோபதேசங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரங்களை பாடிட்டா அப்படியே அலமந்து போய் அழுது அழுது அழுகாட்சியா வந்து அவர்கள் பெருமானை நினைக்கும் பொழுதே அப்படியே தள்ளாடுவார்கள். அவர்கள் உபதேசம் அவர்களும் பண்ணினார்களே தவிர, ஆனா அதை காட்டலும் பெருமை பூர்வாச்சாரியர்களுக்கு. இந்த பூர்வாச்சாரியர்கள்
ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல அப்படியே அப்படியே பொட்ட தெரிகிற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டோம்னா நமக்கு அத்தை அனுட்டிக்க வேண்டும்ங்கிற ஆசை ஏற்படும். அதுதான் இங்க இப்ப பார்க்க போறதான திவ்யதேசம் திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம். திருக்கோளூர்ங்கிறது ஆழ்வார் திருநகரி பிராந்தத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு அருகாமையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி காலம் 3/4 மணி காலம் நாம் போனோமே என்னால் ஆழ்வார் திருநகரின்னு சொல்லி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலத்தை சுற்றி ஒரு 9 திவ்யதேசங்கள், மொத்தம் 10, கணக்கில் 10, ஆனா 108க்குள்ளே 9 அப்படின்னு கணக்கு. அந்த இடத்துல திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம், அதுதான் வைத்தமாநிதி பெருமானுடைய ஆஸ்தானம், மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணதான திருத்தலம். அந்த திருக்கோளூர்ல பெருமாள், அந்த ஊர்ல திவ்யதேசம், அந்த திவ்யதேசம். அதுக்காக ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரம் பார்த்தோம்னா 6ஆம் பத்திலே, ஏன்னா 10 பத்துக்கள் கொண்டது திருவாய்மொழி, அதுல 6ஆம் பத்து, அதுல 7வது திருவாய்மொழி. 6ஆம் பத்து 5 பத்துக்கள் முடிஞ்சு போச்சுன்னா 500 பாசுரங்கள் பூர்த்தி. அதுக்கப்புறம் 510, 520, 6 பத்து முடிஞ்சு போச்சுன்னு கணக்கு. இப்ப 600 பாசுரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் 610, 20, 30, 40, 50, 60, 70. அந்த 670வது பாசுரம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த 6ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியில உண்ணும் சோறு பருகுநீர் அப்படிங்கிற பதிகம். அந்த திவ்யதேசத்தை ஒரு ஐதீகம், அதுல ஒரு ஐதீகம் காட்டப்பட்டுள்ளது. கொஞ்சம் கேட்பதற்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது கேட்டா அந்த திவ்யதேசம் எத்தனை உயர்ந்தது அப்படிங்கிறது புரியும். எல்லா திவ்யதேசமே உயர்ந்தது தான். எந்த திவ்யதேசமே தாழ்ந்தது, இது தாழ்ந்தது, அது தாழ்ந்தது, அது கொஞ்சம் சுமார், இது சுமார் அப்படிலாம் கிடையாது. எல்லா திவ்யதேசங்களும் பரமதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானும் அதே தான், அர்ச்சாவதார திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்களும் அவரே தான். நம்ம ஆத்துல ஒரு பூர்வாச்சாரியர்களை கொண்டு பெரியவர்களை கொண்டு எழுந்தருளை பண்ணி அவருக்கு திருவாராதனம் பண்ற பெருமாளும் அவரே தான். ஏன்னா நம்ம நித்தபடியே வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம ஆத்துக்குள்ள அவரை எழுந்தருளை பண்ணி விடுகிறோம். அவர்கிட்ட சொல்ற போதே ஸ்ரீம் ஸ்ரீய நமஹா, பூம் பூமிய நமஹா, நிம்னடாய நமஹா, சமஸ்த பரிவாராய சர்வமங்கல விக்கிரகா விசிட்டாய சர்வபரிவார யுக்தாய ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு பெருமாளை பரமதத்திலேருந்து கீழே இறக்குறோம்னு சொன்னா, நாம தான் நிச்சலும் பெருமாளை பரமதத்திலேருந்து கீழே இறக்கி நம்ம ஆத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஆச்சாரியனுடைய திருக்கைகளால திருவாராதனம் கண்டருள் பண்ணுவிக்கிறோம். இப்படிதான் நடக்குது. அந்த திவ்யதேசம் திருக்கோளூருங்கிற திவ்ய கஷேத்திரமானது எத்தனை உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். அனந்தாழ்வான் என்று ஆச்சாரியர் அவர் எழுந்தருள் இருந்தார். அப்ப அவர் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறார். அது திருக்கோளூருக்கு பக்கத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க போறார். அங்க ஒரு சீவைட்டவன் எழுந்தருள் அங்க இருக்கார். அவர்கிட்ட கேப்பா, ஐயா நீ இங்க வந்திருக்கிய, எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டா, தேக யாத்திரை, அதாவது ஏதோ காரியம், நமக்கு ஏதோ நம்ம ஜீவனத்தை ஓட்டணுமோ இல்லையோ, அதுக்காக அங்கங்க இருக்குமோ இல்லையோ. அப்ப அந்த இடத்துல தேக யாத்திரைக்காக இங்க வந்தேன் அப்படின்னா, எந்த ஊருப்பா அப்படின்னு, உன்னோட ஊர் என்ன அப்படின்னு, உடனே திருக்கோளூர் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அனந்தாழ்வான் கேட்டாரா, ஐயா இப்படி இங்க ஊரை விட்டு வந்துட்டியே, இது சொன்னோம்னா கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்கும். எல்லாருக்குமே சொல்றவாழ கொண்டு எல்லாருக்குமே அதுதானே, ஊரை விட்டு வந்துட்டியே, திருக்கோளூர் விட்டு வந்துட்டியே, இந்த திருக்கோளூர்ல ஒரு கழுது மேய்ச்சினா இருக்கக்கூடாதா? அவர் என்ன சொன்னார், திருக்கோளூர்ல ஒரு கழுதியை மேய்த்து கொண்டாவது அந்த திவ்யதேசத்திலே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காருன்னா, அப்ப அந்த திவ்யதேசம் சுவாமி அப்படின்னா திவ்யதேசம் கழுத மேய்க்கிறதுக்கு உகந்ததா அப்படி சொல்ல. அந்த திவ்யதேசத்தை அந்த வியாக்கியானத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த திவ்யதேசமானது பரமபதத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் என்று ஆச்சரியமா அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார். அவர் கேட்டது என்னவோ அனந்தாழ்வார் அவரை கேட்டார், அந்த சிவட்டவரை எந்த ஊருப்பா உன்னோடதுன்னா, திருக்கோளூர்னா. திருக்கோளூர்ல இருந்து ஏன் இங்க வந்தேன்னா, தேக யாத்திரைக்காக வந்தேன்னா. உடனே அவர் சொன்னாராம், அந்த நாள்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரா, ஒரு கழுதியாவது மேய்ச்சி அந்த ஊர்ல இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி வந்துட்டு ஊரை விட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிருக்கணும்னா, இப்ப அந்த திவ்ய தேசமானது எத்தனை பெருமை வாய்ந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்று, அந்த திவ்யதேசம் பரமபதத்தை காட்டிலும் உயர்ந்ததாக கொள்ளப்படுகிறது. எல்லா திவ்யதேசமே அப்படித்தான். ஆனா இந்த இடத்துல வியாக்கியானமாக கொள்ளப்பட்டது பரமபதத்தை காட்டிலும் உயர்ந்ததாக, ஆசிரியர்களாக அதாவது உகந்தது அப்படின்னு சொல்லிக்கணும். சரி, அந்த ஊர்ல நிறைய குழந்தைகள்லாம் இருக்க முடியும். இந்த குழந்தைகள்லாம் காணோம் அப்படின்னு சொன்னா, சரி குழந்தைகளே வீதியிலே இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா எங்க இருப்பா அப்படின்னா, சந்திக்குள்ள இருப்பாங்க அப்படின்னா, குழந்தைகளை வீதிகளிலே காணவில்லை என்று சொன்னால் அவர்கள் எங்கிருப்பார்கள்
என்ன உடனே சொன்னா வேற எங்கேயும் தேடாதங்கோ, நேரா போய் பாருங்கோ, சந்நிதிக்குள்ளதான் வாழா இருப்பான். திருக்கோளூர்னு சொல்லப்படுகிறதான அந்த சந்நிதி வைத்தமானதி எம்பெருமானுடைய ஆசாரத்துக்குள்ளதான் அத்தனை பேரும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டுமே. ஏன்னா அவ்வளவு உயர்ந்ததான திவ்யதேசம் திருக்கோளூர் அப்படிங்கிறது. மேலும் சில அர்த்தங்கள் இந்த திவ்யதேசத்தை கொண்டு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.